இன்னைக்கு நம்ம பிக் பண்ணியிருக்கிற ஸ்டாக் கிராம்ப்டன் கிரீவ்ஸ் 26th நவம்பர் இந்த ஸ்டாக்கை பை பண்ணிவிட்டு 10th டிசம்பர் இந்த ஸ்டாக்கை செல் பண்ணியிருக்கேன். இது ஒரு லாஸ் மேக்கிங் ட்ரேட். இந்த ட்ரேடை நான் பிக் பண்ணினதுக்கு ரீசன் இந்த இடத்துல இருக்கிற ஒரு டைட்டான ரேஞ்சு. இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் ஒரு டைட்டான ரேஞ்சிலே தான் ட்ரேட் ஆகிருக்கு. அதாவது ரேஞ்ச் இன் த சென்ஸ் இதுக்கு மேலேயும் ஸ்டாக் போயிருக்காது, இதுக்கு கீழேயும் ஸ்டாக் வந்திருக்காது. அப்படியே வந்திருந்தாலும் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பிரேக் அவுட் வரும். அதாவது இதை வந்து நம்ம ரேஞ்ச் ஹைன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹைக்கு அப்புறம் எப்போ ஸ்டாக் பிரேக் ஆகி இங்கே வருதோ அது ரொம்ப தூரம் வந்து மேலே போயிடும். இப்போ இந்த ஸ்டாக் இங்கே பிரேக் ஆனதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ப்ளோசிவான மூவ், ஒரு 12% கிட்ட இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிடுச்சு. மேலே போயிட்டு திருப்பி அதை கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரம் கீழே வரும்போது எப்பயுமே இந்த ஹை பிரேக் எங்கே பிரேக் ஆச்சோ அதே இடத்துல டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே மறுபடியும் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு என்னென்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிடுச்சு, இந்த இடத்துல ஒரு குட்டி பேஸ் கேண்டல் ஒரு ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒருவேளை கீழே பிரேக் அவுட் ஆனாலும் இந்த இடத்துக்கு கீழே அது பெருசாக கீழே போக போகிறது கிடையாது. நமக்கு தேவை இங்கேருந்து ஒரு ரிவர்சல் கிடச்சதுன்னு சொன்னால் நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாங்கிற ஐடியாவில் இந்த ஸ்டாக்கை நான் பிக் பண்ணியிருக்கேன். நான் போட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் ரெட் லைன் என்னோட பை டேட், நான் போட்டிருக்கிற லாஸ்ட் ப்ளூ லைன் என்னோட செல் டேட். நான் கேண்டில் ஸ்டிக் ரீப்ளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வாங்கின ஓப்பன் ப்ரைஸ்லேருந்தே ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபியூ டேஸில் நம்ம நினச்ச மாதிரி இதுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகுது. எப்போ இந்த இடத்துலேருந்து, அதாவது இந்த லோவையும் அது கட் பண்ணி இப்போ கீழே வந்துடுச்சு. ஸோ நம்ம இதுக்கு மேலே இந்த ஸ்டாக்கில் இருக்கிறதுல எனக்கு பெரிய ஐடியா கிடையாது. இந்த இடத்துல ஒரு பவுன்ஸை நான் பார்த்ததுக்கப்புறம் அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பனில் இங்கே நான் செல் பண்ணிட்டேன். இது நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறனால ரொம்ப நாள் இதிலேயே யோசிச்சுட்டு இந்த ஸ்டாக்கையே கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்காம எப்போ நம்மளோட தாட் ப்ராசஸ்க்கு இதில் டீவியேட் ஆகிடுதோ அந்த இடத்துல நம்ம இந்த ஸ்டாக்கை செல் பண்ணிவிட்டு வந்துடணும். நாளைக்கு வேறு ஒரு ட்ரேடில் உங்களை பார்க்குறேன். இந்த பர்டிகுலர் ட்ரேடில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.